ஆதார் அட்டை விவகாரத்தில் தடையோ எந்த உத்தரவையோ பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார். அரவிந்த், சொல்லுங்க, ஆதார் அட்டை விவகாரத்தில் தடையோ அல்லது எந்த உத்தரவையோ பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதே போல இந்த ஆதார் அட்டை விவகாரங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் எப்போது விசாரிக்கப்படும்? அரவிந்த், சில சமூக நலத்திட்டங்களுக்காக ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என மத்திய அரசு ஒரு சில அறிவிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இதில் குறிப்பிடும்படியாக பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் போது அதிலும் ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவினால் பல்வேறு மாணவர்கள் இலவச மதிய உணவு பெறுவதில் சிரமப்படுகிறார்கள் என கூறி இன்று மூத்த வழக்கறிஞர் ஷாம் திவான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கன்வில்கர் தலைமையிலான கோடைகால சிறப்பு அமர்வு முன்பு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதாவது யாரிடமெல்லாம் ஆதார் எண் இல்லையோ அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. குறிப்பாக இந்த மத்திய அரசின் அறிவிக்கை காரணமாக பள்ளிகளில் மாணவர்கள் பெறப்படும் இலவச மதிய உணவானது பாதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு அதில் கிடைக்கப்பெறுவதில்லை என்ற வாதத்தை முன்வைத்தார். அதனை கேட்ட நீதிபதிகள், நீங்கள் பொதுவாக இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள், ஆனால் எத்தனை மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பான எந்த ஒரு தெளிவான பதிலையும் நீங்கள் முன்வைக்க மறுக்கிறீர்கள். எனவே அது தொடர்பான சரியான தகவலை நீங்கள் தாருங்கள், அப்போது நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறோம். தற்போதைய நிலையில் இதற்கு முன்பாகவே, அதாவது ஜூன் 9 ஆதார் எண்ணை பேன் எண்ணுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் மிகவும் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போதைய நிலையில் இந்த வழக்கில் நாங்கள் தலையிடவோ தற்போதைய நிலையில் எந்த உத்தரவோ தடையோ பிறப்பிக்க எங்களால் முடியாது என கூறிய நீதிபதிகள், அதாவது சமூக நலத்திட்டங்களுக்காக ஆதார் எண்ணை கட்டாயப்படுத்தப்படுவதற்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையுமே வரும் ஜூலை 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, நாங்கள் ஜூலை 1 அனைவரும் ஆதார் எண்ணை சமூக நலத்திட்டங்களுக்காக இணைக்க வேண்டும் என்ற அந்த காலக்கெடுவை தற்போது செப்டம்பர் 30 வரை ஒத்திவைத்திருக்கிறோம். அதாவது கால நீட்டிப்பு செய்திருக்கிறோம். யாரிடமெல்லாம் ஆதார் எண் இல்லையோ அவர்கள் செப்டம்பர் 30 இணைத்தால் போதும் என்ற ஒரு கால அவகாசத்தையும் நாங்கள் நீடித்திருக்கிறோம் என்ற வாதத்தை முன்வைத்தார். அனைத்தையும் கேட்ட நீதிபதிகள், சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்குவது எதிர்த்து தொடரப்பட்ட அனைத்து மனுக்களையுமே வரும் ஜூலை 7 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அரவிந்த், இப்பொழுது புதிய வங்கி கணக்குகள் தொடங்குவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்கின்ற ஒரு அறிவிப்பு எந்த அளவில் இருக்கிறது? அந்த உத்தரவை தற்போது மத்திய நிதியமைச்சகமானது அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது கருப்பு பணம் உள்ளிட்ட அந்த அறிவிப்பின் கீழ் இந்த ஒரு அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்திருந்தது. குறிப்பாக மத்திய நிதியமைச்சகம் தான் இந்த அறிவிப்பை அரசிதழில் வெளியிட்டிருந்தது. தற்போது அதற்கான கால அவகாசம் டிசம்பர் மாதம் வரை மத்திய அரசு தந்திருப்பதால் தற்போது நிலையில் ஒவ்வொரு கட்டமாகத்தான் அதனை முன்னின்று நடத்தி வருகிறது. தற்போது சூழலில் வரும் ஜூலை 7 இந்த மனுக்கள் மீண்டும் விசாரணைக்கு வரும்போது அப்போது மனுதாரர் தரப்பில் இதனையும் இணைத்து ஒரு இடைக்கால மனுவாக தாக்கல் செய்வார்கள் என்றுதான் தெரிகிறது. தற்போதைய காலகட்டத்தில் தற்போதைய சூழலில் அந்த வங்கி கணக்கு தொடர்பான ஆதார் எண்ணை கட்டாயமாக்க வேண்டும் என்பது தொடர்பான மனுக்கள் எதுவும் உச்சநீதிமன்றத்தில் இல்லை. தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் அனைத்து மனுக்களுமே சமூக நலத்திட்டங்கள், குறிப்பாக சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எனப்படும் சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்க கூடாது என்ற மனுக்கள் மட்டுமே தான் அங்கிருக்கிறது. இந்த வங்கிகள் தொடர்பான இதில் தற்போது வரை எந்த மனுக்களும் இல்லை. அதுபோன்ற மனுக்கள் வந்தாலும் உச்சநீதிமன்றம் ஏற்குமா என்பதும் கேள்விதான். ஏனென்றால் ஜூன் 9 உச்சநீதிமன்ற உத்தரவிலேயே இந்த ஆதார் எண்ணை அந்த நோக்கம் மத்திய அரசு இது போன்ற போலிகளை களைய வேண்டும் என்ற நோக்கத்தை உச்சநீதிமன்றமே பாராட்டி இருக்கிறது. இந்நிலையில் அந்த மனுக்கள் எவ்வாறு உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா என்பது ஏன்னா அந்த மனுக்கள் தாக்கல் செய்தால்தான் தெரியும். தற்போதைய நிலையில் டிசம்பர் மாதம் வரை அதற்கான காலக்கெடுவும் மத்திய நிதியமைச்சகமானது வழங்கியுள்ளது.